ஹலோ கைஸ், வெல்கம் டு டோக்கியோ vlogs. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ரிமைனிங் இருக்கிற கிச்சன் கிளீனிங் தான். ஸோ ரொம்பவே மெஸ்ஸி ஆகிட்டுருக்கு கிச்சன் ஃபுல்லாகவே. அது எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணி திருப்பி எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்றது தான். அண்ட் ஆல்சோ புதினா சட்னி அண்ட் இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ண லஞ்ச் எல்லாமே தான் ஒரு வியூவாக பார்க்க போகிறீங்க. அதோடு நீங்கள் டோக்கியோ ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ டோக்கியோட ஒரு சில பழைய கிளிப்பு அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் ஆல்ரெடி லாஸ்ட் சாட்டர்டே வந்துட்டு பிளட் எடுத்திருந்தோம். பட் டாக்டர் வந்துட்டு அவைலபிள் இல்லை. அதனால இன்னைக்கு வந்துட்டு அவரை மீட் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோம். ஜஸ்ட் ஒரு ஃபாலோ அப் மட்டும்தான். வெல்கம் டு டோக்கியோ vlogs. ஓகே, பின்ன டு மீட் டாக்டர் மாமா. டாக்டர் மாமா ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டாம். அதில் ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப வந்துட்டு ஃப்ரை பண்ண வேண்டாம், தீஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சட்னி வந்துட்டு நல்லா இருக்காது. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு உளுத்தம்பருப்பும் வந்துட்டு ஒரு பொன்னிறமாக கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு, ஒரு பொன்னிறம் ப்ரௌனிஷ் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த தேங்காவையும் வந்துட்டு தனித்தனியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் புதினாவையும் தனித்தனியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன் எல்லாமே நம்ம தனித்தனியாக பண்ணுறோன்னா ஒன்னொன்றுமே வந்துட்டு ஒரு திக்னஸ் இருக்கும். ஸோ ஒன்று வந்துட்டு குக் ஆகணும் அப்படின்ற டைமில் இன்னொன்று வந்துட்டு ஈஸியாக தீஞ்சு போயிடும். பர்டிகுலராக இந்த காஞ்ச மிளகா வந்துட்டு அந்த மாதிரி ஆகிடும். அதனால நம்ம தனித்தனியாக ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சிட்டோம்னா ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு. கொஞ்சம் டொமேட்டோ மட்டும் அம்மா ஊர்லேருந்து கொண்டு வந்ததுனால அது கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அண்ட் ஆல்சோ லெமனும் வந்துட்டு இருக்குது. கருவேப்பிலை சின்ன தொட்டியில் வச்சுருக்கிற இதிலே கிடச்சிச்சு. மீதி எல்லாமே ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு. இந்த புதினாவுமே பிரியாணி பண்ணும்போது கொண்டு வந்த புதினா தான். ஸோ அதனால் வந்துட்டு தோசை, புதினா சட்னி அண்ட் லெமன் ரைஸ் வந்துட்டு செஞ்சலான்னு சொல்லிட்டு பிளானு. லெமன் ரைஸ்க்குமே கேரட்லாம் போட்டு தான் நான் செய்வேன். பட் கேரட்டும் இல்லைன்றதுனால கேப்சிகம் போட்டு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை வந்துட்டு ரொம்ப பச்சை வேர்க்கடலையும் கிடையாது, ரொம்ப காஞ்ச வேர்க்கடலையும் கிடையாது. ஊர்லேருந்து அக்கா கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதை நான் பருப்பு மட்டும் தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் குக் பண்ணும்போது ப்ரோட்டீனாக இருக்கட்டும், இந்த மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறது தான். அவ்வளோதான். லெமன் ரைஸ் வந்துட்டு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பருப்பு அண்ட் இந்த காஞ்ச மிளகாய் ரெண்டுமே வந்துட்டு ஃபஸ்ட்டே நம்ம இந்த மாதிரி மிக்சியில் அடிச்சுக்கணும். எதையும் சேர்க்காமல் இந்த ரெண்டும் மிக்சியில் அடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா புதினா, அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய், அதுக்கப்புறம் புளி, இந்த மூணையுமே வந்துட்டு ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, அதுக்கப்புறம் அந்த உளுத்தம்பருப்பு வேணும்னா உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, இந்த மூணும் போட்டு தாளிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது அம்மாவோட ரெசிபி, இது என்னோட ரெசிபி கிடையாது. நானாக இருந்தால் ஓன்லி வந்துட்டு கோகோனட்டும் புதினாவை அரைச்சிட்டு நான் நிற்கும் வேகனா அப்படியே சாப்பிட்ருவோம், கொஞ்சம் சாத்விக் மொமெண்ட் மாதிரி. பட் அம்மா வந்துட்டு நம்ம பழைய ஸ்டைலில் நம்ம பாட்டிங்கெல்லாம் சொல்லி கொடுத்து பண்ண ஒரு ரெசிபி தான் இது. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாமா, நான் அவங்க எப்படி சொன்னாங்களோ அது வரைக்கும் அப்படியே பண்ணிவிட்டு விட்டுட்டேன். அண்ட் இது வந்துட்டு நிக்கிக்காக பேக் பண்ணி வச்சுருந்தேன், லெமன் ரைஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு வடகம் பொரிச்சு வச்சு அது கொடுத்துட்டு, அண்ட் தோசையும் புதினா சட்னியும். ஒரு வழியாக நான் வந்துட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது க்ளீன் பண்ணி முடிச்சுட்டாங்க. க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. நல்லா சோப் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய எண்ணெய் கரை பட்டுடுச்சு. இந்த இண்டஸ் வேலியோட அந்த இருக்கும் இல்லையா, அதுக்கு நம்ம எண்ணெய் தேய்ச்சி தானே எடுத்து வைக்கிறோம். நான் ஸ்டாண்டு வைக்கல, அதனால் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே நிறைய எண்ணெய் கரையாயிடுச்சு. அது எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு போதும் ஆயிடுச்சு. ஆக்சுவலி கை விரலெல்லாம் அதிகமாக வெட்டுப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே. அதுக்கப்புறம் அது எல்லாமே வந்துட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் மேலே இருக்கிற இந்த ஆயில் ஐட்டம்ஸு, ஸ்டாண்ட்ஸு, இது எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் வெயில் டைமில் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஹெவியாக ஒர்க் பண்ணுறோன்னா நம்ம அதிகமாக தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதனால் மிடில் தண்ணி குடிச்சிட்டே இருந்தேன். நீங்களும் வந்துட்டு இந்த ஒர்க்குன்னு இல்லை, எந்த ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை ஒர்க்கே பண்ணலனாலும் பரவாயில்ல. இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சன்ஸ்ட்ரோக்னால செத்து போகிறாங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு வந்துட்டு தண்ணியை அடிக்கடி வந்துட்டு குடிச்சிக்கிட்டே இருங்க. கிச்சன் க்ளீன் ஆகிட்டாலே போதுங்க, நமக்கு வந்துட்டு என்னமோ சாதிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். மற்ற ரூம்லாம் க்ளீன் பண்ணும்போது இருக்கிற சந்தோஷத்தை விட அந்த கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற அந்த சந்தோஷம் இருக்கே, அது ரொம்ப பயங்கர சந்தோஷம்.
ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு நான் இந்த மளிகை சாமான் எல்லாமே பாப்பாவோட பால் டின்னில் தான் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நிறைய கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக சில்வர் 2 கிளாஸஸோடது. பாக்கி வந்துட்டு மேக்ஸிமம் நான் இந்த மாதிரி டின் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா 2400 இந்த டின்னு. ஸோ அட்லீஸ்ட் இதுக்காச்சும் யூஸ் ஆகட்டுமே அப்படின்னு ஒரு ஆசையில் வந்துட்டு லைனாக ஏகப்பட்டது இருக்கும். ஏன்னா டோக்கியோ சர்ஜரிக்கு முன்னாடி இந்த டின்னில் தான் ஒரு 2 நாளைக்கு சேர்த்து ஒரு டின்னு வந்துட்டு காலி ஆகிட்டு இருந்துச்சு. சம்டைம்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு டின்னே காலி ஆகிடும். ஸோ அவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கினதை மிஸ் பண்ண வேண்டாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையில் கிச்சனில் அதில் தான் மேக்ஸிமம் ஸ்டிக்கர் ஒட்டி பண்ணி வச்சுருந்தோம். பட் ஒர்க் அவுட் ஆகாதனால ஹோம் சென்டரில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹோம் சென்டரில் வந்துட்டு கொஞ்சம் இப்போ வச்சுருக்கிற ஆர்கனைஸ் பண்ண எல்லா திங்ஸுமே நான் மேக்ஸிமம் இங்கே தான் வாங்கினேன். ரெகுலராக வாங்கணுன்னா காஸ்ட்லியாக இருக்கும். ஆஃபர் போடுற டைமில் போயிட்டு நம்ம வந்துட்டு வாங்கிக்கிட்டோன்னா அஃபோர்டபுளாக இருக்கும். இந்த லொக்கேஷன் வந்துட்டு மெரினா மாலில் இருக்கிற ஹோம் சென்டர். 3 பேருமே ஒரே ட்ரெஸ் கோடில் வந்துட்டு அன்றைக்கி போயிருந்தோம். பட் நாங்கள் மேக்ஸிமம் வாங்குறது ஃபினிக்ஸ் மால் தான். பக்கு டாகி டோக்கியோக்கு வந்துட்டு வெளியே போகிறதுனா அவ்வளோ பிடிக்கும். பட் ரஷ்ஷான பிளேஸ்க்கு மட்டும் கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நாங்கள் போகிறது கிடையாது. வெரி ரேர் எப்பயாச்சும் டைம் கிடச்சிச்சு ரஷ் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற ஒர்க்கிங் டேஸில் தான் அவளை நாங்கள் வெளியே கூட்டிகிட்டு போகிறது. அண்ட் ஒரு வழியாக ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். பட் பிளேஸ் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதிகமாக வந்துட்டு இந்த டர்ட்டி ஆகாத இருக்கிறதும் ப்ளஸ் வந்துட்டு நமக்கு அதிகமாக அக்சஸ் ஆகிறது எடுக்கிறது அது எல்லாமே ஒரு பக்கமாக செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் பொட்டேட்டோ இதெல்லாம் வைக்கிறதுக்காக அந்த ட்ரே வந்துட்டு வச்சுருக்கேன். அண்டு நமக்கு வந்துட்டு நிறைய பாட்டில்ஸ் எல்லாம் நம்ம காலி ஆகிடுச்சுன்னா யூஸ் ஆகும். அது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மசாலாஸ் எல்லாமே. அதுக்காக அது ஒரு பக்கமாக வச்சுருக்கேன். வேணும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதான் மார்னிங் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ அதான் பிரேக்ஃபாஸ்ட்டு அண்டு லஞ்சு ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். எப்படியும் காய்கறியும் அதிகமாக இல்லை. அண்டு சீக்கிரமாக வந்துட்டு ஈஸியாக பண்ணுற மாதிரி டோக்கிக்கு எக்ஸ்ட்ரா சாம்பார் மட்டும் வச்சுட்டேன். தோசை எல்லாமே சுட்டு வச்சுட்டேன். அண்ட் பேன்ஸ் எல்லாமே இன்னும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கல. ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கிடைச்ச உடனே செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் நமக்கு வந்துட்டு ஆயில் பாட்டில் க்ளீன் பண்ணுறதான். பண்ணிட்டேன். பட் இன்னும் ஆயில் வந்துட்டு ஃபில் பண்ணி வைக்கல. அண்ட் இவ்வளோ தாங்க. ஒன்றுத்தில் வந்துட்டு இந்த இந்துப்புன்னு சொல்லுவாங்களே அது, சால்ட்டு, கல்லுப்பு இதுதான் மேக்ஸிமம் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறது. அண்ட் மசாலாஸுமே பெருசெல்லாம் இருக்காது. இந்த கடுகு, சீரகம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டு ஃபுல்லாக இந்த டிஃபன் பாக்ஸஸ் எல்லாம் வச்சுருப்பேன். அண்ட் இது ஃபுல்லாகவே ரெகுலராக யூஸ் பண்ணுற திங்ஸு. இது எல்லாமே நான் ஹோம் சென்டரில் தான் இந்த எல்லா அப்படியே வந்துட்டு ஹோம் சென்டரில் ஆஃபர் போட்டிருந்தாங்க 40% எக்ஸ்ட்ரா வந்துட்டு 5% கார்டுக்குன்னு சொல்லிட்டு. அந்த டைமில் வந்துட்டு டக்குன்னு போயிட்டு அன்பிளான்டாக வாங்கிட்டு வந்தது தான். இது ஃபுல்லாகவே வந்துட்டு யூடியூப்காக சமைச்சிட்டு அழகழகாக ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். எனக்கு குக்கிங்னால் ரொம்ப பிடிக்கும். அழகாக டெக்கரேட்டிவ் பண்ணணும், குக் பண்ணது அழகாக டெக்கரேட்டிவ் பண்ணணுன்னா எனக்கு இன்னும் அவ்வளோ பிடிக்கும். பட் டைம் கிடைக்காதனால பண்ணல. இது எல்லாமே கீழே கபோர்ட்ஸ் மாற்றிட்டேன். ஆக்சுவலி பிஃபோர் இங்கே தான் ஃபுல்லாக வெசல்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். பட் அக்சஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. அண்ட் கரையாயிடுச்சுன்னா தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் எல்லாம் அங்கே மாற்றிட்டேன். அண்ட் ஆயில் வந்துட்டு மேட் போட்டுட்டு இந்த பக்கமாக மாற்றிட்டேன். அந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாமே வச்சுட்டேன். என்கிட்ட இருக்கிற பாத்திரமே இவ்வளோ தான். இன்னும் கொஞ்சம் மட்டும் கெஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு கவரில் போட்டு மேலே அதுவும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பிளேட்ஸ் நிறைய இருந்தால் போதும். வீட்டில் நிறைய ஆளுங்க வந்தாலும் அந்த பிளேட்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா சர்வ் பண்ணிடலாம். பாத்திரம் வேணால் கூட ஒரு தடவை சமைச்சு வேறு பாக்ஸஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒன்றுத்துலேயே கூட திருப்பி சமைச்சிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். டாக்டர் பார்க்க போனது ஜஸ்ட் ஒரு ஃபாலோஅப்காக தான். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு ஒரு மெடிசனும் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இனி நெக்ஸ்ட் மந்த் தான் ஃபாலோஅப்பு. ஜஸ்ட் புதுசாக ஒரு பிளட் டெஸ்ட் அண்ட் ஸ்கேன் வந்துட்டு எடுக்க சொல்லியிருக்காங்க. 2 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு இல்லையா, அதுக்காகவும். அண்ட் வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு ஃபியூச்சரிஸ்டிக்காக இன்ஃபெக்ஷனோ வைரஸோ அந்த மாதிரி வர சான்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக இடிவின்னு சொல்லிட்டு ஒன்று. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பை பாய் பராட்டோக்கி. Bye bye.